ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்ப தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டுருக்கு இல்லையா? சீமான் கெத்துதாங்க. ஏன்னா, எந்த கூட்டணிக்கும் அவரு அடிபணியவே இல்லைல்ல. இவர கூட்டணிக்கு கூட்டுருக்காங்களா அப்படின்னா கூட்டுருக்காங்க. ஆனா, அவரு போவே இல்லையே. என்ன நடந்தாலும் ஏன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அத முன்னெடுக்கிறதுக்கு தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னா, தமிழர்கள் அனைவரும் வாக்கு போட்டாலே சீமான் ஜெயிக்கலாம். ஆனா, அது பண்ண மாட்றீங்க. எல்லாரும் பெரியார் சொன்னார், பெரியார் சொன்னார் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம்ல. அவங்கலாம் இன்னைக்கு இல்ல. அவங்கலாம் அவங்கவங்களுடைய காலத்தில போராடினாங்க. ஆனால் சீமான் இன்று தனி மனிதனாக நின்று போராடி கொண்டிருக்கின்றார். ஏன் ஒரு ஆதரவே குடுக்க மாட்றோம் நம்ப? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன் குடுக்க மாட்றோம்? ஏன்னா இந்த மனுஷன் என்ன எதிர்ப்பு வந்தாலும் உடைய மாட்றாங்க. இதுதான் என் கொள்கை. நான் எல்லாத்துக்கும் நல்லது செய்வேன். அப்படின்னு எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் வருவேன். ஏன்னா இன்னைக்கு விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் கூட நிக்கல. டவுசர் கழுது. இவங்களோட கூட்டணி போலாமா? அவங்களோட கூட்டணி போலாமா? பயப்படுறாப்ல. சீமானுக்கு அந்த பயம் இல்லையே. பயம் இல்லாதவன் தாங்க தலைவன். நான் சீமானை பெரிய அளவுல ஆதரிக்கிறவனா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஆனால் பயம் இல்லாத ஒரு தலைவராக நான் சீமானை பார்க்கின்றேன். வருகிற சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு நெறைய பேர் கன்ஃப்யூஷன்ல இருக்கோம்ல. இந்த மனுஷனுக்கு ஒரு முறை போட்டு தான் பார்ப்போமே.